இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அதிசயங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். இந்த வார்த்தை குறித்து சில நாட்களாகவே ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இது என்ன ஆண்டவரே, இதில் என்ன வார்த்தை, என்ன காரியம் என்று சொல்லி நான் ஆண்டோட சமூகத்தில் யோசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சில காரியங்களை வைக்கிறார். அதாவது இந்த வார்த்தை கவனிங்கள். உன் சரீரத்தில் முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கு அப்படி பைபிளில் சொல்லலை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். நம்முடைய தலையில் இருக்கிற முடிக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம்? ஏன் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணலை, தலையில் இருக்கிற முடியை மட்டும் ஏன் எண்ணி வச்சிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் நிருபத்தில் நாம் வாசிப்போமானால் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். தலையாகிய கிறிஸ்துவுக்குள், தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு என்றால் தலையாகிய கிறிஸ்துவோடு அந்த முடிக்கு தொடர்பு இருக்குது. ஏன்னா அது தலையில் இருக்கிற முடி. அப்படின்னா தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற, கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கிற, கிறிஸ்துவோடு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற என்கிற வார்த்தை அதில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியருக்கு பவுல் நிருபம் எழுதும்போது 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற, கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அதில் காண்பிக்கப்படுகிறதை, சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் கப்பல் பிரயாணம் மிகவும் நெருக்கமாக முடிந்து மிகுந்த பிரயாசத்தோடு ஒரு கரையில் வந்து சேர்ந்த பொழுது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒருமுறைப்பட்டு புசியுங்கள், நாம் கரையேறுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது அப்படின்னு சொன்னால் ஒருவரும் நாம் மரித்து போக மாட்டோம், எல்லாரும் கரை சேருவோம். ஏனென்றால் 20ஆம் வசனத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஆனால் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆச்சரியமான ஒரு செயல் நடைபெறுவதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. அப்படியானால் தலையில் இருக்கிற அந்த முடியோடு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஒன்றும் அழியாது. இல்லை என்று சொன்னால், இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், ஒன்றும் அதை அழிக்க முடியாது. காரணம், தேவனுடைய வார்த்தை அதோடு இருக்கிறது. ஒருவேளை முடி என்பது ஒரு அற்பமான காரியமாக நமக்கு தெரியும், சாதாரணமானது, அற்பமானது, யாரும் அதை ஒரு பொருட்டாக நினைப்பதும் இல்லை. அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். நாம் ஒருவேளை எப்படி யோசித்தாலும் தேவன் அதில் ஒரு விசேஷத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பிரதான ஆசிரியர், வேதபாரகர் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் பேசுகிற அந்த தைரியத்தை பார்த்து ஒருத்தர் பேசுகிறாங்க. எப்படி இவங்க பேசுகிறாங்க, இவங்களால் எப்படி பேச முடியுது, இவங்க பேதமை உள்ளவர்களாச்சுதே. அப்போ அதில் ஒருவர் சொல்கிறாங்க, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். ஹல்லேலூயா.
இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். படிப்பறியாத உண்மைதான், பேதமை என்பது உண்மைதான், அவங்களுக்கு ஒன்றுக்கு லாய்க்கில்லாத ஆட்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, பாலாக் பிலேயாம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை அழிக்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், தலைமயிரை வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் ஒருவனாலும் கூடாது. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். சில சமயத்தில் டை அடிக்கிற ஆட்களை பார்க்குறோம், அவங்க அடிப்பாங்க, ஆனால் ஒரு வாரம் கழித்து பாருங்கள், முளைக்கும் போது வெள்ளை முடி தான் வரும், திரும்ப டை அடித்து தான் ஆகணும், மற்றபடி மாற்ற முடியாது. ஏன்னா வார்த்தை பொய் ஆகாது, வார்த்தை உண்மை உள்ளது. ரெண்டாவது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் இருந்தது. அவருடைய தலைமயிர் கருகாமலும் இருந்தது. பாருங்க, முடி லேசாக நெருப்பில் கரியிடும். சில சமயம் நானும் பார்த்துருக்குறேன், பால் காய்க்கும்போது ஸ்பீடாக பொங்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்தால் கையை பிடிச்சி தூக்கிட்டா பார்த்தா திடீர்னு முடி எரிஞ்ச வாடா தெரியும். கையெல்லாம் ஒன்றும் சுடாது, பார்த்தாச்சுன்னு கையில் இருக்க முடி கரியிடும். அவ்வளவு எளிதாக கருகக்கூடியது தான் முடி. ஆனால் 7 மடங்கு அக்கினி, சாதாரணம் இல்லை, 7 மடங்கு அக்கினி போட்டிருக்காங்க. அந்த 7 மடங்கு அக்கினி எழுந்த போதிலும் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தலைமயிர் கருகாமலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் 7 மடங்கு அக்கினியில் அந்த தலைமயிர் கருகலை? காரணம், 4வது நபர் ஒருவர் இருக்கிறார். அந்த 4வது நபரை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. அப்படியானால் பட்சிக்கிற அக்கினியாகிய தேவன் 7 மடங்கு விறகினால் உண்டாகிற அக்கினியை பட்சித்து போட்டார். அந்த 7 மடங்கு விறகுனால் உண்டாகிற அக்கினியை பட்சித்து போட்டதுனால அந்த விறகுனால் உண்டான அக்கினி இந்த தலைமயிரை கருக பண்ண முடியவில்லை. என்ன அதிசயமான காரியம் பாருங்கள். காரணம், தலையோடு இணைஞ்சிருக்கு. தலைமயிர் கருகவில்லை என்பதைத்தான் அந்த வார்த்தை நமக்கு அழுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி நமக்கு சில நஷ்டத்தை உண்டாக்குவதற்கு ஜனங்கள் பிரயாசப்படுவாங்க. இவங்களை காலி பண்ணிடணும்னு சொல்லி தான் அங்கே அக்னியில் போட்டிருக்கு. ஆனால் அவங்கள காலி பண்ண முடியலை, தலைமயிர் கூட கருகலை. சவுல் ராஜா தன்னுடைய மகள் மீகாலை தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறான். அதில் என்ன நோக்கம் இருக்குது என்று சொல்லி பார்த்தா, எனக்கு பரிசாக வேறு ஒன்றும் வேண்டாம், பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல் வந்தால் போதும். அப்போ என்ன செய்யணும்? 100 பேரை கொன்று 100 நுனித்தோல் வந்து கொடுக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். எதுக்கு அந்த காரியத்தை வச்சிருக்கிறான்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதை பெலிஸ்தர் கையில் விழப்பண்ணுவதே அவனுடைய எண்ணமாக இருந்தது. பார்த்தீங்களா? அதுக்கு தான் அவன் செஞ்சான். ஆனால் அவன் 200 பேரை கொண்டு எண்ணிட்டான். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தலைமயிர் கருகாமலும் என்று பார்க்குறோம். முருதைக்காய்க்கு விரோதமாய் தூக்குமர செய்யப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன? முருதைக்காயில் தூக்கப்படவில்லை. காரணம், தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு எதிர் சக்தியும் தீய சக்தியும் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். அதே தான் சங்கீதம் 34:19 நாம் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இனி 3வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்சோனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அப்படியானால் அவனுக்குள்ளே பழையபடி அந்த பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அந்த வார்த்தையில் நாம் பார்க்கிற காரியம் என்ன? முடி எப்படி தலையில் திரும்ப வளர்கிறதோ அதே போல் ஆண்டவர் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு என்று சொன்னால் உன் வளர்ச்சியை கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தில் வளர்ச்சியை கர்த்தர் கவனிக்கிறார். ஒருவேளை சத்துரு அது வழியாக சோதனை
அதன் வழியாக வேதனை கொண்டு வரும்படி அவன் பிரயாசப்பட்டாலும் தேவன் அதை கவனிக்கிறார். ஏனென்றால் தேவனுக்கு அதனோடு உடன்படிக்கை இருக்கிறது. ஒருவேளை சில நேரங்களிலே கர்த்தர் மறந்துட்டாரோ, ஆண்டவருடைய சமூகத்தில் என் ஜெபம் எட்டலையோ என்கிற பல கேள்விகள், பல எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடைய தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வளர்ச்சியின் காரியங்களை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் உங்களுடைய கையின் பிரயாசத்திலும், உங்களுடைய ஊழியத்தின் காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம், உங்களுடைய எதிர்கால நன்மை, இவை எல்லாவற்றிலும் வளர்ச்சியிலே தேவனுடைய கவனம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை மறந்து போவது போல சில காரியங்கள் உங்களுக்கு தென்படலாம். இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். ஏன் ஆண்டவர் சில சமயத்தில் மௌனமாக இருக்கிறார் என்பது நம்முடைய மனுஷீக அல்லது மாம்சீக அறிவுக்கு அது புரியாது. ஏற்ற வேலை வரும்போது தான் தெரியும், இதுக்கு தான் கர்த்தர் விதமாக இருந்திருக்கிறார் என்பதை அப்பொழுதுதான் நாம் அறிய முடியும். எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் தேவனுடைய வார்த்தை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. காரணம், நம்முடைய வளர்ச்சியிலே அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, மரம் வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் கிளைகளும் இளம் கிளைகள் துளிர்க்கும். பார்த்தீங்களா, மரம் வெட்டினாலும் திரும்ப அது முளைக்கிறதையும் அது துளிர்க்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் வெட்டப்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் வளர்ச்சி உண்டாகவில்லை, சந்தேகமே இல்லை. கடைசியாக நாம் வாசித்து முடிப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நசரேய பொருத்தனை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அப்படியானால் நசரேய பொருத்தனை உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் வந்து சொல்லும் பொழுது, மனோவன் மனைவிடத்திலே சொல்லும் பொழுது, அவன் தலையின் மேல் சவரகங்கத்தி படலாகாது என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அவன் தலையின் மேலே சவரகங்கத்தி படக்கூடாது என்று சொல்லி அதே போல தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த தலைமயிரோடு கூட தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. சவரகங்கத்தி படக்கூடாது. அப்படியானால் ஆண்டவர் கிறிஸ்துவாகிய தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். என்னாகம 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் நசரேய பொருத்தனை குறித்து அநேக அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உங்கள் வாய் திறந்து தேவனிடத்தில் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை நிறைவேற்ற விஷயத்தில் கவனமாக இருங்க. எப்தா சொல்லுகிறான், என் வாய் திறந்து நான் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. பேலேயாம் சொல்கிறார், என்னாகமம் 24:12 பாலாக் தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் எனக்கு கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாயிலும் தீமையாயிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. அவர் சொன்னதை செய்வேன். இந்த ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. அவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலை என்பது கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய காரியத்திலையும் அங்கே ஆசீர்வாதமும் மேன்மையும் இருக்கிற காரணம், தேவனுடைய வார்த்தையின்படி ஒன்றும் அழிந்து போகாது. அந்த தலையில் இருக்கிற முடியோடு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, ஒன்றும் கருகி போகாது. தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்மால் அறிய முடிகிறது. சிரைக்கப்பட்ட பின்பு அதில் வளருகிறது. வளரும்போது பலன் உண்டாகிறது. மாத்திரமல்ல, அவன் நசரேய பொருத்தனை உடன்படிக்கை உள்ளவன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தலையாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் செய்வது உண்மையானால் உங்களுடைய காரியத்தை யாரும் அழிக்க முடியாது. யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவை மன்னியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளிலே இதுவரை இல்லாத ஒரு பலன் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.